Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3 இருந்து சம் நம்பர் 6 தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். क्वेश्चन பாருங்க, if n plus 1 c8 is to n minus 3 p4 equal to 57 is to 16, then find the value of n. ஸோ நமக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, is to means ரேஷியோ கொடுத்துருக்காங்க, n ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, ரைட்டா? அப்போ NCR ஃபார்முலாவும் நமக்கு வந்திருக்கு, NPR ஃபார்முலாவும் வந்திருக்கு. ஸோ யூ ஹேவ் டு நோ த ஃபார்முலா ஃபார் NPR அண்ட் NCR. NPR ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். NCR ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம். NCR இங்கே n-க்கு பதிலாக n plus 1 இருக்கு, r-க்கு பதிலாக 8 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா n-க்கு பதிலாக n minus 3 இருக்கு, r-க்கு பதிலாக பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். முதல்ல இந்த ரேஷியோனா ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ n plus 1 c by 8 n minus 3 p4. ரைட் சைடு ஆல்சோ ஃப்ராக்ஷன் 57 by 66. நெக்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. NCR ஃபார்முலா n ஃபேக்டோரியல், ஸோ n plus 1 ஃபேக்டோரியல் பை n minus r. n-ங்கிறது n plus 1, r-ங்கிறது 8 by here n-ங்கிறது n minus 3 factorial, n minus r, n minus 3 minus 4 factorial equal to 57 by 16, right? You take reciprocal for that. இது n plus 1 factorial by n plus 1 minus 8 minus 7 factorial. இது reciprocal ஆயிரும். இப்போ இது minus 7, அப்போ n minus 7 factorial by n minus 3 factorial equal to 57 by 16. பார்த்தீங்கன்னா n minus 7 n minus 7 கேன்சல் ஆயிரும். இதை நீங்கள் பிரித்து எழுதிங்க அப்படின்னா n plus 1 எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா n plus 1 ஸ்டார்ட் ஆகும் ஃபேக்டோரியல், நெக்ஸ்ட் பண்ணி 1 சப்ராக்ட் ஆகும் n, நெக்ஸ்ட் 1 சப்ராக்ட் ஆகும் n minus 1, நெக்ஸ்ட் n minus 2 n minus 3 ஃபேக்டோரியல். டிவைட் எனக்கு n minus 3 ஃபேக்டோரியல் இருக்குது. இந்த ரைட் சைடு 57 by 16 அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஃபேக்டோரியல் அப்படியே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் யூ கேன் ஃபைண்ட் n. ஃபேக்டோரியல் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும். நம்ம ஏற்கனவே ஃபேக்டோரியல் ஃபார்முலா தெரியும். ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்னா n ஃபேக்டோரியல்னா 1லேருந்து n வரைக்கும் எழுதணும். இல்லைனா ரிவர்ஸ் எழுதுறதா இருந்தால் n minus 1 n minus 2 அண்ட் கோஸ் ஆன் இப்படியே குறைஞ்சிட்டே போய் எது வரைக்கும் போகும் அப்படின்னா 1 வரைக்கும் போகும். அதே தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். n plus 1 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம், ஸ்டார்ட் ஆஃப் வித் n plus 1, n plus 1லேருந்து ஒன்று குறைச்சிக்கிட்டே போகணும். ஸோ n plus 1 நெக்ஸ்ட் n minus 1, இன்னொரு minus 1 போடுவீங்க, அப்போ minus 2, இன்னொரு minus 1 போடுவீங்க, ஸோ minus 3. கீழே டினாமினேட்டர் minus 3 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால minus 3 ஃபேக்டோரியல் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். இப்போ இதுதான் உங்களுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு. ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சாரி, இங்கே நமக்கு NCR ஃபார்முலா நம்ம r ஃபேக்டோரியல் சேர்க்கணும். நான் இங்கே r ஃபேக்டோரியல் மிஸ் பண்ணியிருக்கேன். ஹியர் r ஃபேக்டோரியல் இஸ் 8 ஃபேக்டோரியல், ரைட்டா? அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 ஃபேக்டோரியல் இருக்கும். ஹியர் ஆல்சோ ஐ எம் ஹேவிங் 8 ஃபேக்டோரியல், ரைட்டா? இப்போ நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா n plus 1 n minus 1 n minus 2. இந்த 8 ஃபேக்டோரியல் வேணால் ஆன்சர் கொண்டு போயிருங்க. அப்போ 8 ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம், 8 into 7 into 6 into 5 into 4 3 2 1 கீழே 16. இப்போ 2 8s are 16 கேன்சல் ஆயிடும், ரைட்டா? இப்போ இது நீங்கள் இப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது, ரைட் சைட்லேயும் நம்ம 4 ஃபேக்டர்ஸ் வர மாதிரி சம்மை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் அந்த ஆல்சோ அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றா குறைஞ்சிட்டு வர மாதிரி ஆர்டர் மாற்றணும், சரிங்களா? அப்போ இங்கே எனக்கு ஒன்றா குறைஞ்சி வர மாதிரி சம் ஆர்டர் மாற்றணும். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. அப்போ இந்த 57 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 57 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 டேபிளில் போகுமா, 1 3 3 2 19. அப்போ இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பாருங்கள். 19 into 3, நெக்ஸ்ட் இந்த 7 6 5 4 3 எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு 4 ஃபேக்டராக தான் எழுதணும். நமக்கு லெஃப்ட் சைடு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டர்ஸ். அப்போ ரைட் சைடும் நீங்கள் 4 ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு 19 இருக்குது. 19க்கு நெக்ஸ்ட் ஏதாவது கொண்டு வர முடியுமா பாருங்கள். 19 நெக்ஸ்ட் நம்பர் ஏதாவது இருந்திருக்கணும், என்ன இருந்திருக்கணும், 1 20 இருந்திருக்கணும். இல்லை 19க்கு பிஃபோர் எழுதுறதா இருந்தால் 18 இருந்திருக்கணும். ஸோ 18க்கு 20க்கு இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. 6 3s are 18, 5 4s are 20. அப்போ எனக்கு நம்பர் ஸ்டார்ட் ஆஃப் வித் அதே மாதிரி இன்னும் 2 நம்பர் நமக்கு மிச்சம் இருக்குது பாருங்கள். 7 3s are 21. அப்போ நமக்கு என்னென்ன நம்பர் ஸ்டார்ட் ஆகுது, 18 இருக்குது, 19 ஆல்ரெடி இருக்குது, 6 3s are 18, 19 there, 5 4s are 20, 7 3s are 21. இதை ரெடியூஸ் பண்ணி 4 ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோமா. நவ் யூ கேன் கம்பேர். இதில் எது ஹையஸ்ட் நம்பரோ அதுதான் n plus 1. எது குறைஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி
எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா ஹையஸ்ட் வரைக்கும் போயிருக்கு. சரியா? சாரி, எது லோயஸ்ட் பார்த்தீங்கன்னா n-2, எது ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா n+1. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பரை நான் கம்பேர் பண்ணுறேன். n+1 = 21. ஸோ n+1 1 வேணால் ஆன்சர் எடுத்துக்கோங்க. ஸோ n = 21 - 1. உங்களோட ஆன்சர் n = 20. இல்லை டேரெக்டாக நீங்கள் n-க்கே கம்பேர் பண்ணலாம். இங்கே இருக்கிற n நம்பர் இஸ் 20.